அதாவது பிள்ளைகள், இலங்கை ஒரு தீவு. இந்த இலங்கை தீவை அந்நியர் ஆட்சிப்படுத்தினார்கள். அதாவது போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள் என்பவர்கள் 3 வெளிநாட்டவர்கள் இலங்கையை கைப்பற்றி ஆட்சி நடத்தினார்கள். என்னத்துக்காக? அவைக்கு வருமானம் இருக்கின்றார். எங்கட நாட்டில் வரிகளை அறவிட்டு பல வகையிலே அவர்கள் எங்கட நாடை சூறையாடினார்கள். அந்த வகையில முதல் போர்த்துகீசர் கிட்டத்தட்ட 150 வருடங்களும், கிட்டத்தட்ட ஒல்லாந்தர் 150 வருடங்களும், மிகுதி கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு கிட்ட மேல ஆங்கிலேயர்களும் ஆட்சி நடத்தினார்கள். இந்த 3 அந்நியர் ஆட்சியிலேயும் ஆங்கிலேயர் ஆட்சியில பல தீமைகள் இருந்தாலும் சில நன்மைகளும் எங்கள நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுவோம். அதாவது முதலாவதாக நாகரீகம், கல்வி, ஆங்கில கல்வி, ஒழுக்கம், பெருந்தெருக்கள், மற்றது நாடு ஓரளவு சுபீட்சம், புகையிரத பாதைகள், பெருந்தெருக்கள் என்று சொல்லி, மற்ற நிர்வாகம் என்று பல நன்மைகள்ல இந்த நிர்வாகத்தை நடத்துறதுக்கு இலங்கையை 9 மாகாணங்களாக பிரித்து செயற்படுத்தினார்கள். அந்த 9 மாகாணங்களையும் மாவட்டங்களாக பிரித்து அந்த மாவட்டத்தினூடாக நிர்வாகத்தை நடத்தினார்கள். இது பிரிட்டிஷார், ஆங்கிலேயர் செய்தது. அப்ப அதன் சார்பாக நாங்கள் இப்பொழுது இலங்கை எவ்வாறு அவர்கள் 9 மாகாணங்களாக பிரித்தார்கள் என்பதை முதல்ல பார்த்தோம். அதை நினைவு கூர்ந்து கொண்டு அதை பார்த்துட்டு தொடர்ச்சியாக நாங்கள் அந்த 9 மாகாணங்கள்ல இருக்கிற 25 மாவட்டங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில பிள்ளை தான் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுல தான் வாழுகின்ற இலங்கையின் பூர்வீக சில விடயங்களை தெரிந்திருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப நான் உங்களுக்கு இந்த இலங்கையில இருக்கின்ற 9 இலங்கையை பிரித்த 9 மாகாணங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதற்காக நான் உங்களுக்கு இலங்கை மாங்காய் வடிவம் நிமித்தி வைக்கப்பட்டதாக நாங்கள் கற்பனை பண்ணி போட்டோம். அந்த வடிவத்தை ஒரு சிலுவை அடையாளம் போல போட்டால், அதாவது சாய்வாக ஒரு சிலுவை அடையாளம் போல போட்டால் நாங்க 7 மாகாணங்களை இலகுவாக இனங்காண முடியும். மிகுதி 2 நாங்க தெரிந்து வைத்துக் கொண்டால் 9 மாகாணங்களும் இலங்கை வரைபடத்துல எங்க அமைந்திருக்கின்ற இலகுவாக கண்டுகொள்ள முடியும். இப்ப இந்த சிலுவை அடையாளத்துல உங்களுக்கு தெரிகின்றது, இந்த வரைபடத்துல அதாவது திசைகள் தரப்பட்டிருக்கின்றது. மேலே இருப்பது என் என்பது வடக்கு, நோர்த், ஈஸ்ட் என்பது கிழக்கு, சவுத் என்பது தெற்கு, வெஸ்ட் என்பது மேற்கு. அப்ப இந்த 4 திசைகளையும் கொண்டு நாங்க 5 மாகாணங்களை இலகுவாகவும், பிறகு அந்த கண்டுபிடித்த மாகாணங்களுக்கு மேலே உள்ளத, அதாவது மத்திய மாகாணத்துக்கு மேலே வடமத்திய மாகாணம், மேல் மாகாணத்துக்கு மேலே வடமேல் மாகாணம் என்றும் 7 மாகாணங்களை இலகுவாக கண்டுகொள்ளலாம். இப்ப பாருங்க, முதலாவதாக நான் பிரதான திசைகள்ல இருக்கிற 4 மாகாணங்களை சொல்றேன். வடமாகாணம், கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், மேற்கு மாகாணம், பிறகு மத்திய மாகாணம். மத்திய மாகாணத்தில மேலாக இருப்பது வட மத்திய மாகாணம், மேல் மாகாணத்தில மேலாக இருப்பது வட மேல் மாகாணம். இப்ப நாங்க மாகாணத்தை இலகுவாக
7 மாகாணங்களை இலங்கை பலபடத்துல இனம் குறிக்க கற்றுக்கொண்டோம். அதாவது பலன் சொல்லியாக மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில முதலாவதாக நாங்கள் அதாவது வடமாகாணத்தை தெரிந்து கொண்டோம். அதாவது இலங்கை படத்தை ஒரு மனித உருவாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் தலைப்பகுதியாக இருப்பது வடமாகாணம், முள்ளந்தண்டு போல இருக்கிறது கிழக்கு மாகாணம், உடம்பின் கீழ்ப்பகுதியாக இருப்பது தெற்கு மாகாணம், வயிற்று பகுதியாக இருப்பது மேல் மாகாணம், உடம்பின் மத்திய உள்ளுறுப்புக்கள் வயிற்று பகுதி மத்திய மாகாணம். அதை தழுவிக்கொண்டு நெஞ்சு பகுதியாக வடமத்திய வடமேல் மாகாணங்களை கருதி கொள்ளலாம். இது ஏன் இப்படி கருதுறோம் என்றால் எங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் இலகுவாக நிற்கிறது. இனி நாங்கள் இந்த சப்ரகமோ மாகாணம் என்பது அதாவது இப்படியாக இருக்கின்றது. கொழும்பு மாகாணத்தில இருந்து கிழக்கு நோக்கியும், அதாவது கொழும்பு மாவட்டம் அல்லது மேல் மாகாணத்தின் கிழக்கு பக்கமாகவும், மத்திய மாகாணத்துக்கு மேற்கு பக்கமாகவும் என்று நாங்கள் கருதி கொண்டால் அது சப்ரகமோ மாகாணம். அதற்கு அடுத்ததாக ஊவா மாகாணம் என்பது அதாவது தென் மாகாணத்துக்கு மேல கிழக்கு மாகாணத்துக்கு மேற்கு பக்கமாக மத்திய மாகாணத்துக்கு கீழே என்ற அமைப்பில் நாங்கள் இந்த ஊவா மாகாணத்தை இனங்காணலாம். இப்ப நாங்கள் 9 மாகாணங்களும் இலங்கை பரப்படத்தில் இனங்காண கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நாங்க வாழ்கிற நாடு இலங்கை. அப்போ எங்கட நாட்டில மாகாணங்கள் 9 இருக்கு என்பது தெரிய வேண்டும். அந்த மாகாணங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது என்பது தெரிய வேண்டும். அப்ப மேல வடமாகாணம் அப்படியே பலம் சொல்லியாக, அதாவது 12 மணி என்பதை மணிக்கூட்டு முள் மாதிரி பார்த்தால் 12 மணி வடமாகாணம். நாங்கள் ஒரு விடயத்தை இலகுவாக பொறிக்கிறதுக்கு பல வகையில சிந்தித்து செயற்படணும். அப்ப மேல வடமாகாணம், கிழக்கு பக்கம் 3 மணியாக கீழ் மாகாணம், 6 மணியாக தென் மாகாணம், 9 மணியாக மேல் மாகாணம், அந்த முள் அசைகிற நடுப்பகுதியாக மத்திய மாகாணம், 12 நோக்கி இருப்பது வடமத்திய மாகாணம், பிறகு 12 நோக்கி இருப்பது வடமேல் மாகாணம், சப்ரகமோ மாகாணம் வேடுவர்கள் வாழ்ந்தது ஊவா மாகாணம் என 9 மாகாணங்களையும் நாங்கள் இலகுவாக இலங்கை வரைபடத்துல எந்த வகையிலேயாவது மனதில நிலைநிறுத்திக் கொள்ளுவோம். இனி இந்த 9 மாகாணங்களும் 25 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 25 மாவட்டங்கள்ல அதிகளவு மாவட்டங்களை கொண்டது வடமாகாணம். இந்த மாகாணத்துக்கு 5 மாவட்டங்கள் இருக்கின்றது. அதிகளவு மாவட்டங்களை கொண்டது. அப்ப நாங்க வடமாகாணத்துல 5 மாவட்டங்கள். இனி அடுத்ததாக பிரதான திசைகளாக இருக்கிற கிழக்கு, தெற்கு, மேற்கு, இந்த மத்தி, இந்த 4 மாகாணங்கள். ஏன் வடமாகாணம் 5 பொறுத்தவரையால் 3 பிரதான திசையும் மத்திய மாகாணமாகிய 4லையும் 3 மாவட்டங்கள் வீதம் 4 12 மாவட்டங்கள் இருக்கின்றன. இனி நாங்கள் அடுத்து இருக்கக்கூடிய, ஏனென்றால் இங்க ஒரு மாகாணம் இங்கு உண்டு. அப்ப இன்னும் 4 மாகாணங்கள் இருக்கின்றது 9 மாகாணத்துல. அது தலா 2 மாவட்டங்கள் வீதம் 8 மாகாணங்கள் இருக்கின்றது.
அப்ப நாங்க இந்த எண்ணிக்கையை கூட்டினால் மொத்தம் 25 வரும். அதாவது இந்த மொத்த எண்ணிக்கை 25 இருக்கின்றது. 25 மாவட்டங்கள் என்பதற்கு இது ஏன் இவ்வாறு சொல்லித்தார் என்றால் உங்களுக்கு மனதில நிலையாக நிற்கிறதுக்கு இந்த விடயங்களை நீங்க மறக்க கூடாது. இலங்கையில வடபகுதி 5 மாகாணங்கள், கிழக்கு பகுதியிலே 3 மாகாணங்கள், தெற்கு பகுதியிலே 3 மாகாணங்கள், மேற்கு பகுதியிலே 3 மாகாணங்கள், மத்திய பகுதியிலே 3 மாகாணங்கள். அப்ப 5 3 படி 4 முன்னாங்கு 12 17 மாகாணங்கள். அப்ப மிச்சம் 8 மாவட்டங்கள், 17 மாவட்டங்கள். மிகுதி 8 மாவட்டங்களும் 4 மாகாணங்கள்ல 2 வீதம். அதாவது வட மத்திய மாகாணத்தில 2 மாவட்டங்கள், வடமேல் மாகாணத்தில 2 மாவட்டங்கள், சப்ரகம மாகாணத்தில 2 மாவட்டங்கள், ஊவா மாகாணத்திலே 2 மாவட்டங்கள் என நாங்கள் கற்றுக்கொள்வோம். அப்ப நாங்க இந்த இலங்கையில உள்ள 25 மாவட்டங்களையும் 9 மாகாணங்கள்ல இருக்கிற 25 மாவட்டங்களையும் மனதிலே நிலைநிறுத்துவது அல்ல, ஒரு இலங்கை படத்தை எங்களுக்கு தந்து அதிலே ஒரு குறித்த புள்ளியை இது அரசபத்தியில வந்தது. குறித்த புள்ளியில ஒரு அடையாளத்தை போட்டு விட்டு, அதாவது இந்த இடத்துல இப்படி ஒரு அடையாளத்தை போட்டு விட்டு, இது எந்த மாகாணம் இந்த மாவட்டம் என்று கேட்டால் எங்களுக்கு இனங்காண தெரிய வேண்டும். ஏனென்றால் இலங்கையின் வடிவத்தின் அமைப்பை நாங்கள் உற்று நோக்குகின்ற போதும் இப்படியாக ஒரு பகுதி இருக்கின்றது, இது இங்கே இருக்கிறது. அப்போ புத்தள மாவட்டம் என்பதை நாங்க இனங்கண்டு அந்த வரைபடத்துல கூறக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்ப நாங்கள் இனி அந்த மாவட்டங்கள பேர்களை இனங்கண்டு தெரிந்து வைத்துக் கொள்ள போகின்றோம். இதுல நிலப்பரப்பு கூடிய மாவட்டம் எது, நிலப்பரப்பு குறைந்த மாவட்டம் எது என்பதை நாங்க இதுல கண்ணால பார்த்தாலே புரிகின்றது. இங்க பாருங்க, இந்த அனுராதபுரம் மாவட்டத்தை இப்படியாக போய் மற்ற இந்த கொழும்பு மாவட்டத்தை இப்படியாக போய் பார்க்கிற போது எங்களுக்கு தெரியுது இந்த 25 மாவட்டங்கள்ல நிலப்பரப்பு கூடியது அனுராதபுரம், அதாவது வடமத்திய மாகாணத்தின் ஒரு மாவட்டம். அப்ப நிலப்பரப்பு கூடிய மாகாணம் என்றால் அந்த அனுராதபுரத்தோட புலனர்வு சேர்ந்த வட மேல் மாகாணம் என்று வரும். அப்ப மாவட்டத்தை பொறுத்தவரையில நிலப்பரப்பு கூடியது அனுராதபுரம் என்கின்ற வடமேல் மாகாணத்தில் இருக்கிற மாவட்டமும், நிலப்பரப்பு மிக குறைந்தது இங்க எங்களுக்கு எல்லா வரைபடத்துல பார்க்க தெரியுது கொழும்புதான் மிக குறைவாக இருக்கின்றது. இதை விட களுத்துறை கம்பகா கூடி கொஞ்சம் பெருசாக இருக்கின்றது. அப்ப நிலப்பரப்பு குறைந்த மாவட்டம் கொழும்பு, ஆனா அதிக சனத்தொகையை கொண்டதும் கொழும்பு. ஏனென்றால் இலங்கையின் தலைநகராக கொழும்பு கருதப்படுகின்றது. சரி பிள்ளைகள், நாங்கள் இனி இலங்கையின் 25 மாவட்டங்களை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துறேன், கவனிங்கோ. முதலாவது வடமாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுல மேலே இருந்து வருகின்ற போது யாழ்ப்பாணம் மாவட்டம், அதுக்கடுத்ததாக கீழே கிளிநொச்சி, அடுத்ததாக முல்லைத்தீவு, அடுத்தது பவனியா, அடுத்தது மன்னார். அப்ப இதன் அமைப்பில கூடி நாங்கள் இதையும் ஒரு சிறுவை அடையாளமா பார்த்தால் இப்படியாக பார்க்கலாம். அதாவது மேற்கு பக்கமாக
மன்னர், கிழக்கு பக்கமாக முல்லைத்தீவு, கீழே தெற்காக அந்த அந்த மாகாணத்துக்கு வவனியா, மேல வடக்காக யாழ்ப்பாணம். அப்படி நாங்க இந்த மாகாணங்களுக்குள்ள இருக்கிற மாவட்டங்களையும் இதற்கான கற்றுக்கொள்வோம். அப்ப வடமாகாணத்திலே 5 மாவட்டங்கள் இருக்கின்றது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவனியா, மன்னார் என தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கிழக்கு மாகாணத்துல ஒரு நேர்கோடாக முள்ளெலும்பாக, ஒரு மனிதனுடைய முள்ளெலும்பாக, அதாவது திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை அமைந்துள்ளது. ஒரு மனிதனுக்கு முள்ளெலும்பு முக்கியம். அவன் நிமிந்து நிற்கிறதுக்கு முக்கியமானது முள்ளெலும்பு. அப்புறம் இந்த முள்ளெலும்பாக கிழக்கு மாகாணம், திருகோணமலை மாவட்டங்கள், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம் என தெரிந்து கொள்வோம். அடுத்ததாக கீழே தெற்கு மாகாணத்தை நாங்கள் கருதினால் அது அடியில இருக்கின்ற 3 மாவட்டங்கள், காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை. இந்த ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை பழைய ஆட்சி காலத்துல, இப்ப அதாவது ஒரு ஆட்சி நடத்தியவர்கள் தங்களோட பிறப்பிடம் அங்க இருந்தபடியால் தங்கள் ஊர் அந்த மாவட்டத்தை அபிவிருத்தி செய்திருந்தார்கள். துறைமுகம், விமான நிலையம் என்பது அங்க அபிவிருத்தி செய்யப்பட்டது. ஆனா அந்த துறைமுகத்தாலே அவ்வளவு பெரிய பயன் கிடைக்கவில்லை என்பதை நாங்க நினைவு கூறுவோம். அப்ப நாங்க இப்ப வடக்கு மாகாணத்துல 5 மாவட்டங்கள், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவனியா, முல்லைத்தீவு, மன்னார் என கண்டுகொண்டோம். கிழக்கு மாகாணத்தில திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என்பது தெரிந்தது. தெற்கு மாகாணத்தில காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை என்பதை தெரிந்து கொண்டோம். இனி நாங்கள் மேல் மாகாணம் என்பது கம்பஹா, கொழும்பு, களுத்துறை. அப்ப 3ஐ தெரிந்து கொண்டோம். இனி மத்திய மாகாணம்தான் 3 மாகாணங்களை கொண்டது. அது நடுவில் இருக்கின்ற உடம்பு பகுதியாக மாத்தள, கண்டி, நுவரெலியா, அதாவது இலங்கையில உயரமான குளிர் பிரதேசம். வடமேல் மாகாணம் என்றது பெரிய நிலப்பரப்பு கொண்டது. அனுராதபுரம், பொலன்னறுவ, அதாவது வட மத்திய மாகாணம். வடமேல் அல்ல, வட மத்திய மாகாணம். வடமேல் மாகாணம் என்பது இது புத்தளம், குர்நாகல. சப்ரகமோ என்ற வேடுவர் வாழ்ந்தது ரத்னபுரி, கேகால. ஊவா மாகாணம் பதுளை, மொனராகலை என்பதை நாங்க வரைபடத்துல குறித்து காட்ட நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். நன்று